So I am just coming after attending a workshop, a kind of webinar hosted by a very experienced teacher named Sini George. And that program was hosted by the firm. It was hosted by the company in which I am working. It is an edtech company, and I was also there as a participant. I shared a message this afternoon in the WhatsApp group. பார்த்திருந்தீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். ஒரு ஒரு ஒர்க் ஷாப் சொல்லிட்டு போட்டிருந்தேன் இல்லையா? Did you see that message in the group? Yeah, I hope you would have, some of you might have seen that. Okay, so it was a very worthy workshop. Okay, for students it was free, but for teachers it was a paid workshop. Just 49 rupees தான். ஆனா 1 hour was very very fruitful. Okay, tutors யாருக்கு வேணாலும் join பண்ணலாம். So even I joined, and for students of that firm, of that edtech company, for those students it's free. For people out of that company, then you have to pay 49 rupees அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. But I am a faculty there, but still for tutors it is paid. But still I paid because 49 is not a big amount, first thing. And paying 49 rupees for 1 hour is not at all a bad thing. It's not at all an unappreciated thing. Because for 50 rupees, it's very, very worthy to get such a fruitful 1 hour session. ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க ஒரு 15 years plus experience இருக்கிற ஒரு trainer. And she was discussing about how to express your feelings properly through words. Most of the times நமக்கு வர ஒரு ப்ராப்ளம் இல்லையா? நமக்கு வந்து வேர்ட்ஸ் கரெக்டா தெரியல, அது வேற. கம்யூனிகேஷன்ல அது ஒரு பக்கம். ஈவன் இஃப் யூ நோ த ப்ராப்பர் வேர்ட்ஸ், ப்ராப்பரா எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் தெரியும், கிராமர் தெரியும். இருந்தாலும் அத வந்து ப்ராப்பரான ஃபீலிங்ஸோட கம்யூனிகேட் பண்றதுக்கு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? இட்ஸ் அ கொஸ்டின் இல்லையா? தெர் இஸ் நோ ஏஜ் ஃபார் திஸ். இதுக்கு வந்து ஏஜ் கிடையாது. இட் கேன் பி ரிலேட்டட் டு கிட்ஸ் ஆர் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் ஆர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டீச்சர்ஸ் ஆர் பேரண்ட்ஸ், எனிஒன். யா, குட் ஈவினிங். யாருக்கு வேணாலும் அது அப்ளிகேபிள் ஆகலாம். அதாவது நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கன்வே பண்ணுவோம். We speak a lot of things. But how far are we concerned about communicating with the right feelings? Okay. So ரொம்ப நல்லா இருந்தது. அத பத்தி she described a lot of things. உங்கள மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அதுல. And she could give a lot of examples for that. Even I understood a lot of things. எஸ். லாஸ்ட் வீக் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸ்மால் எக்ஸாம்பிள் தட் ஐ வுட் லைக் டு கிவ். இது வந்து யாரையும் கிரிட்டிசைஸ் பண்றதுக்கோ இது பண்றதுக்கோ இல்ல. ஒரு குட்டி எக்ஸாம்பிள். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் கிளாஸ்ல ஒன் ஸ்டூடெண்ட் ஜாயின். ஐம் நாட் டெல்லிங் த நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட். ஓகே. அட்டென்ட் பண்ணியிருந்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியல. நீங்க ஐ டோன்ட் நோ வெதர் யூ நோட்டீஸ்ட். Last week I was giving some tips for exams. I hope you remember. Quarterly exams start ஆகிறதுக்கு முன்னாடி I will give you some tips சொல்லிட்டு I was mentioning around 3 to 4 exam tips இல்லையா? ஸோ அந்த டைம்ல நான் ஒரு 5 minutes கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்தேன். அதானது 8:05க்கு ஸ்டார்ட் பண்ணினேன். ஒரு 8:10க்குள்ள தான் கம்ப்ளீட் பண்ணினேன். ஒரு 2-3 மினிட்ஸ் ஆன ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் எல்லாம் ஆனப்பவே வந்து ஒன் பாய், ஹீஸ் அ பாய். அந்த பையன் வந்து மைக்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்டான், மேம் கிளாஸ் எப்போ மேம் சாரி, எப்போ மேம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? மேம் எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க கேட்டான். ஸோ எனக்கு இமீடியட்லி அது கேட்ட உடனே கொஞ்சம் ஒரு ஒரு ஐ பிகேம் ஆக்வர்டு. ஆஸ் சூன் ஆஸ் ஐ ஹர்ட் இட், அதாவது நான் சீரியஸா ஒரு விஷயம் ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருந்தப்போ, எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருந்தப்போ, ஒரு குழந்தை எப்படி கேட்டதுன்னப்போ எனக்கு இமீடியட்டா அது ஒரு ஷாக் ஆயிடுது. ஐயோ, நம்ம அப்போ போர் அடிக்கிறோமா ஸ்டூடெண்ட்ஸை, பிடிக்கிறது இல்லையா நம்ம பேசுறது? அப்ப எனக்கு அந்த டைம்ல கொஞ்சம் சின்ன ஒரு ஒரு கஷ்டம் ஃபீல் பண்ணிட்டேன். ஒரு 1%. அண்ட் ஐ ஆஸ்க்ட் ஹிம், இப்படிதான் நீங்க டீச்சர்ஸ் கிட்ட பேசுவீங்களா? இஸ் திஸ் த வே டு டாக் டு டீச்சர்ஸ்? நான் கோவம்லாம் படல. நான் ரொம்ப இதா தான் கேட்டேன். நான் ரொம்ப சாஃப்ட்டா தான் கேட்டேன். அண்ட் ஹி அண்டர்ஸ்டுட் ஹிஸ் மிஸ்டேக். அப்படி கேட்கக்கூடாது அப்படிங்கிறது. ஓகே. ஸோ அது வந்து இப்ப பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் அட்டென்ட் பண்ண ஒர்க் ஷாப்ல ஐ ஈவன் டோல்ட் தட். நான் நேமோ ஏதோ எதுவுமே சொல்லல. எனக்கு இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. எனக்கு லைஃப்ல அது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி. லாஸ்ட் வீக் நம்ம இங்கிலீஷ் கிளாஸ்ல இருந்து. ஆக்சுவலி அந்த குழந்தை வந்து வேணும்னு கேட்கல அந்த மாதிரி. லாஸ்ட் வீக் அவன் கேட்டதுல தப்பே இல்ல. ஆக்சுவலி அவன் என்ன கேட்டான்னா, கிளாஸ் எப்ப மேம் ஆரம்பிக்க போறீங்க?
what he actually meant. This is a part of our class. Okay, நான் screen presentation பண்ணல சொல்லி class ஆரம்பிக்கலன்னு நினைக்க வேண்டாம். நான் class start பண்ணி 4 நிமிஷம் ஆச்சு. Okay, yes. ஆக்சுவலி என்ன ஆச்சுங்க, அந்த பையன் வந்து என்ன கேட்டான்னா, மேம் நீங்க இந்த பேக்ரவுண்ட்ல நிறைய விஷயங்கள் சொல்றீங்க, ஓகே, பட் வென் ஆர் யூ கோயிங் டு ஸ்டார்ட் த மெயின் கிளாஸ்? கிராமர் இல்லையா நம்ம மெயினா பார்க்கறது. ஸோ வென் ஆர் யூ கோயிங் டு ஸ்டார்ட் தட் கிராமர் கிளாஸ்? கிராமர் எப்ப ஸ்டார்ட் பண்ண போறீங்க? இதுதான் அவனோட மைண்ட்ல இருந்த இன்டென்ஷன். அது அவனுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஓகே, பட் வாட் அதர்ஸ் ஹூ ஆர் லிசனிங் டு தட் பாய் வில் திங்க்? அந்த பையன் சொல்றத கேட்டது, லீவ் மீ, ஃபர்கெட் மீ, எனக்கு தெரிஞ்சாச்சு அவன் என்ன மீன் பண்றான்னு. ஆனா மத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு, இல்ல கூட வேற யாராவது என் கூட இருந்திருந்தாங்கன்னா, ஐ எம் a teacher so I know what he is actually meaning. I can understand what is his emotion அப்படிங்கிறது. பட் என் கூட இப்ப வேற என் ஃப்ரெண்டோ யாராவது இருந்திருந்தாங்கன்னா, டெஃபினெட்லி அவங்களுக்கு அது கொஞ்சம் அனாயிங்கா இருந்திருக்கும். என்னது இப்படி கேட்கறான் உன் ஸ்டூடெண்ட்? கேட்பாங்களா மாட்டாங்களா? ஏன் உன் ஸ்டூடெண்ட் இப்படி கேட்கறாங்க, நீ பேசுறது அவங்களுக்கு பிடிக்கலையா? வில் தே ஆஸ்க் ஆர் நாட்? Come on, yeah, yes or no? You didn't understand my question? கொஞ்சம் அனாயிங்கா இருக்கும் இல்லையா? எஸ், வைஷ்ணவி ஹஸ் given a thumbs up. ஓகே, இது எனக்கு புரிஞ்சுது அந்த பையன் என்ன கேட்டாங்கிறது. மேம் என்ன கிளாஸ் எப்ப ஆரம்பிப்பீங்க? இம்மீடியட்டா இப்படி கேட்டதுன்னா நமக்கு ஒரு ஒரு ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ் கொஞ்சம் நமக்கு ஷாக்கா இருக்கும். ஸோ ஐ டோல்ட் ஹிம், கண்ணா நீ என்ன இந்த மாதிரி கேட்கற? நீ இப்படி கேட்கலாமா? நான் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரிக்டா தான் கேட்டேன், இல்லை சொல்லல, பட் பொலைட்டா தான் நான் கேட்டேன். அண்ட் ஹி இமீடியட்லி ஆஸ்க் மீ சாரி ஆல்சோ. ஸோ இங்க வந்து என்ன ஆக்சுவலி, அந்த பையன் வந்து he actually wanted to ask, மேம் when will you start the main session? அவன் கேட்க மீன் பண்ணினது என்னன்னா, when are you going to start the main grammar class? ஓகே, அது எதுக்கு கேட்கறாங்க அது எனக்கு தெரியாது, அது அவங்களோட பர்சனல் கன்சர்ன். ஆனா நமக்கு என்ன நினைச்சுப்போம் கேட்கறவங்க, ஓ என்ன என்ன இது சும்மா அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கிறது, எப்ப கிளாஸ் ஆரம்பிக்க போறாங்க, வந்த வேலையை பார்த்துட்டு போகத்தானே வேணும். சும்மா அவங்க பாட்டுக்கு எக்ஸாம் அப்படி எழுது இப்படி எழுதுன்னு சொல்லிட்டு சும்மா டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, சும்மா வேற வேலை இல்லையா அவங்களுக்கு, அப்படி நினைச்சுக்கிறாங்கன்னு தானே இல்லையா நம்ம புரிஞ்சுப்போம். ஸோ the way you are communicating has a lot of things, it means a lot. உங்க இமோஷன்ஸ் நீங்க தெரியாமலே, உங்களுக்கு தெரியாமலே, வித்தவுட் யுவர் நாலேஜ் யூ ஆர் கம்யூனிகேட்டிங் அ ராங் ஃபீலிங். உங்களுக்கு நீங்க தெரியாமலே யூ ஆர் எக்ஸ்பிரஸிங் அ ராங் ஃபீலிங், ராங் எமோஷன். அப்ப நமக்கு நேச்சுரலி அந்த பர்சன் மேல ஒரு 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 பிளாக் மார்க், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது இல்லையா? அவன் எதுவுமே நினைச்சிருக்க மாட்டான் மனசுல, பியூரா தான் கேட்டான். பட் எனக்கு ஒரு கொஞ்சம் செகண்ட்ஸ் தானே எனக்கு அந்த பையன் கிட்ட ஐயோ அவன் என்ன இப்படி கேட்கறான்னு ஃபீல் பண்ணிட்டேன். பட் லேட்டர் ஹி ஆல்சோ அண்டர்ஸ்டுட், ஓ நம்ம கேட்ட மெத்தட்ல தான் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா? இப்ப நம்ம வந்து சி ஒரு இஃப் யூஆர் ப்ரிப்பேரிங் சம் ஃபுட், ஒரே டிஷ்ஷை 2-3 வெரைட்டிஸ்ல பண்ணலாம். ஆனா ஏதாவது ஒரு பர்டிகுலர் வெரைட்டி ஆஃப் ப்ரிப்பரேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஓகே, இப்ப இட்லி மாவு, இப்ப உங்க அம்மா எல்லாம் இட்லி தோசை மாவு நம்ம வீட்டுல நம்ம அம்மா எல்லாம் பண்றாங்க, அம்மாமார் எல்லாம் பண்றாங்க. மாவு அரைக்கிறதுலயே வந்து ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்கு, சின்ன சின்ன டெக்னிக்ஸ். அந்த சிலவங்க வந்து ஃபர்ஸ்ட் உளுந்து அரைச்சதுக்கு அப்புறம் அரிசி அரைப்பாங்க. அதுல சில இது இருக்கு, அது வந்து கொஞ்சம் அந்த வே அந்த மிக்ஸ் பண்றதுல எல்லாமே வந்து நம்ம கையால பண்ணினோம்னா இட் வில் பி டேஸ்டி. கையால மாவை நல்லா அதை இளக்கினோம்னா நல்லா இருக்கும், இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் கரண்டி ஆர் சம் லேடல். இங்கிலீஷ்ல லேடல் அப்படிம்பாங்க. அப்ப இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் இல்லையா? கையால பண்ணினா இட் வில் பி மோர் டேஸ்டி, பிகாஸ் நம்ம கையில வந்து நேச்சுரல் பாக்டீரியா இருக்கு. இந்த நேச்சுரல் பாக்டீரியா நமக்கு உடம்புக்கு நல்லது, இட்ஸ் குட் ஃபார் அவர் ஹெல்த். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டிப்ஸ். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு விஷயத்த கம்யூனிகேட் பண்ணும்போது there are different ways in which you can communicate. பட் அது வந்து இன்னொருத்தரை ஹர்ட் பண்ணக்கூடாது. ஒருத்தரை ஹர்ட் பண்ணாம நமக்கு கம்யூனிகேட் பண்ண தெரியும் இல்லையா? இது வந்து நீங்க கொஞ்சம் ஹையர் கிளாஸஸ் வேணா நான் அதை பத்தி எல்லாம் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பேன், டோன்ட் வரி. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு ஷேர். இப்போ லாஸ்ட் வீக்கோட அந்த இன்சிடென்ட்டும் இன்னைக்கு இப்போ நான் அட்டென்ட் பண்ணின இந்த ஒர்க் ஷாப்பும் க்ளோஸ்லி ரிலேட்டட். அதனால தான் ஐ தாட் ஆஃப் ஷேரிங் திஸ். ஸோ in short, I want to tell you one thing. In whatever language you use to communicate, in whatever language you are speaking or you're
interacting with your friends, always be polite. Always learn to be polite. That should be a part of your life. Politeness, அது எப்பவுமே நம்ம பிளட்ல இருக்கணும், அது நம்ம லைஃப்ல இருக்கணும். Till our last breath. நம்மளோட கடைசி மூச்சு வேற பொலைட்னஸ் அப்படிங்கிறது இருக்கணும். பொலைட்னஸ் அது வந்து நம்ம எல்லா இடத்துலயும் போய் நீ போய் கும்பிட்டு நிக்கணும். இட் டசன்ட் மீன் லைக் தட். நீ பொலைட்டா இருந்ததுனால யூ ஆர் நாட் கோயிங் டு லூஸ் எனிதிங். அத்தாரிட்டேட்டிவா இருக்க வேண்டிய இடத்துல அத்தாரிட்டேட்டிவா இரு. பட் பொலைட்டா இருக்க வேண்டிய இடத்துல யூ மஸ்ட் பி பொலைட். அண்ட் டீச்சர் ஃபார் யூ ஆல், ரைட்? ஃபார் யாஷிகா, வைஷ்ணவி, ஃபௌசியா, புருஷோத்தமன், சாயி, கமலேஷ், உங்களுக்கு எல்லாம் நான் டீச்சர். உங்களுக்கு நீங்கெல்லாம் என்கிட்ட பொலைட்டா இருப்பீங்க. ஓகே ஃபைன், ஐ நோ தட் யூ ஆர் ஆல் குட் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனா நானும் சிலவங்க கிட்ட பொலைட்டா இருக்கணும் இல்லையா? டு whom should I be polite? I have to be very polite, grounded-ஆ இருக்கணும் நான் சிலவங்க கிட்ட. யாருகிட்ட எல்லாம் இருக்கணும்? Come on, yeah, let's make it interactive. யாரும் பேசுறதே இல்ல. What is this? 10 minutes ஆச்சு. Yes, Vaishnavi? Teacher. Very good. I have to be polite to my teachers. Yes. என்னோட டீச்சர்ஸ் கிட்ட நான் பொலைட்டா இருக்கணும். பிகாஸ் அவங்களுக்கு நான் எப்பவும் ஸ்டூடெண்ட் தான். நான் என்னதான் பெரிய டீச்சரா நாளைக்கு வந்தாலும் ஐ எம் ஸ்டில் தேர் ஸ்டூடெண்ட். அம்மாக்கு எப்பவும் அம்மாமாருக்கு குழந்தைகள் எப்பவும் குழந்தைகள் தான் சொல்ற மாதிரி இல்லையா? பேரண்ட்ஸ், வெரி குட். பேரண்ட்ஸ் கிட்ட என்னைக்குமே யூ ஹாவ் டு பி ஹம்பிள். நம்ம பிரசிடென்ட் ஆனாலும் பிரைம் மினிஸ்டர் ஆனாலும் இல்ல என்னதான் ஆனாலும் கிங் குவீன் யாரா இருந்தாலும் அம்மா அப்பா கிட்ட தாழ்மையா தான் இருக்கணும். தென் டு பீப்புள் ஹூ ஹாவ் ஹெல்ப்ட் அஸ் இன் சம் டஃப் சிச்சுவேஷன்ஸ், அங்க ஏஜை பார்க்க வேண்டாம். இட் மைட் பி ஈவன் a small child. ஒரு சின்ன குழந்தை உங்களை ஹெல்ப் பண்ணியிருந்தது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன்ல, உங்களை விட யங்கரா இருக்கிறவங்க, if someone had helped you, you have to be polite to that person because it is because of that person you are now happy. Friend, very good. Close friends கிட்ட, not only close friends, with all your friends. Okay, so லைஃப்ல வந்து நிறைய பேருக்கு நம்ம பொலைட்டா இருக்கணும், including our parents, teachers, relatives, and other elders also, grandparents, right? So learn to be polite. Always have it as a part of your life because it is a part, not only it's not just part of your communication, it also becomes a part of your culture. நம்மளோட கல்ச்சரோட பார்ட்டா கூட அது மாறும். Okay, so I hope this was a fruitful talk for you all. So now let's start the session. Okay. Yes, ma'am. Yes, okay. ma'am. Okay. Okay. Yes, ma'am. Thank you. Thank you. Okay. So in the last class, we completed 4 main interesting topics. Last class, we have 4 important topics. Does someone remember those names? Synonyms and Yes, Vaishnavi? synonyms, antonyms. Synonyms. Synonyms illa. என் கூட சொல்றீங்களா? Repeat with me. Synonyms. Synonyms. Antonyms. Antonyms. இப்ப சொல்லுங்க. Synonyms. Antonyms. Synonyms. Synonyms. Then? Antonyms. Antonyms. Okay. Then, Sai Prasad, வேற என்ன படிச்சோம்? Synonyms, antonyms. We learned 2 more topics. Homophones. Very good. Homophones and genders. Genders படிச்சோம் இல்லையா? What are the 2 different genders? Masculine. Feminine. Feminine. Very good. Masculine and feminine. நேத்துக்கு ஒரு ஷாப்புக்கு போனேன், ஹைப்பர் மார்க்கெட் போனேன் எங்க வீட்டு பக்கத்துல. அங்க ஒரு ஸ்டாஃப் இருந்த ஒரு பொண்ணு கிட்ட சேல்ஸ்ல வாட்ஸ் யுவர் நேம் கேட்டேன். ஃபெமினானா? ஃபெமினா. ஃபெமினிஸ்டா கேட்கலாம்னு நினைச்சேன், நான் கேட்கல. ஓகே. ஸோ சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், ஹோமோஃபோன்ஸ் அண்ட் ஜெண்டர்ஸ். ஜெண்டர்னு என்னது? நம்மளோட ஜெண்டர், ஆணா பெண்ணா, ஜெண்டர். ஓகே. அப்போ அதை வந்து ஜெண்டர்ஸ்ல 2 types of genders படிச்சோம், masculine gender and feminine gender. Okay, so now
அதை நம்ம பார்த்தாச்சு. Today we are going to have a little more clear understanding of synonyms and antonyms. Okay, homophones நம்ம already பார்த்தாச்சு, gendersம் okay. Many of you completed the homework. I appreciate. தெரியல இந்த குரூப்ல எத்தனை பேர் லைவ் அட்டென்ட் பண்றாங்க தெரியல, பட் நியர்லி 8 to 10 people submitted the homework. Very good. So today we will look at some synonyms. கொஞ்சம் சிம்பிளா synonyms லாஸ்ட் கிளாஸ் அட்டென்ட் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா கூட you can make use of this. So the first one is synonyms. எப்படி pronounce பண்ணணும்? Synonyms. Synonym. Very good. Synonyms. Synonyms. What are synonyms? Does someone remember? Meanings. Any other definition? Two words, one meaning. Not only two words, Kanna. It can be more than two words also. Okay. Okay, ma'am. It is not that always we should have only two words as synonyms. You can even have 3, 4, 5. There are lots of synonyms for the same word. தெரியுமா ஒரே வேர்டுக்கு எவ்வளவு synonyms இருக்கு தெரியுமா? நிறைய words இருக்கு அந்த மாதிரி. So we can say synonyms are words which have the same meaning. Synonyms are words that have the same meaning. Okay, let's see. Okay. So today we are going to learn all about synonyms. Okay. So it's a simple question. What is another way to say that something is small? Okay, I want to say that something is very small. Imagine that, okay, I'm having this Vicks bottle. This is a small bottle. Okay, I think you can't see. This is a small Vicks bottle. Instead of telling it small, is there any other word that I can say? Tiny. Good, very good. Then, where are synonyms irukka? Think. Small, tiny, then L. It's L or word irukke. Simple word. Short. Short. Okay, fine. Short. Okay, so this is a short box or this is a short bottle. Okay, fine. L. L irukke enadhu? Little. Very good. Little. So, இப்போ நீங்களே பாருங்க. Small அப்படிங்கிறதுக்கு one person said tiny is a synonym. Other one said short. Then you said little. So, more than two words இருக்கு இல்லையா? அப்போ மொத்தமா 4 words இருக்கு. Small, tiny, little, short. இன்னும் வேணும்னா இன்னும் சர்ச் பண்ணினா கிடைக்கும் நமக்கு. இதே இப்போ 4 words இருக்கு. நீங்க எல்லாம் சொல்லியே 4 words இருக்கு. So, synonymsனா 2 words தான் இருக்கணும்னு எல்லாம் கிடையாது. It can be any number of words. But the meaning should be same or similar. That's it. Okay, good. So now we can see synonyms are words or phrases that mean the same thing as another word or phrase. அதானது synonyms na ஒரே meaning இல்லைன்னா almost same meaning வர words or phrases கூட ஆகலாம். Phrases na எப்படி வரும்? I will give an example in the later point. Okay. Now, what are the uses of synonyms? எதுக்கு synonyms எல்லாம் படிக்கணும்? ஒரு வேர்டுக்கு ஒரு இதுக்கு ஒரு வேர்ட் படிச்சா போறாதா? சின்னது அப்படிங்கிறதுக்கு small. அது மட்டும் தெரிஞ்சா போறாதா? எதுக்கு மத்ததெல்லாம் தெரியணும்? Tiny, short. ஏதாவது ஒரு வேர்ட் போருமே. Okay, so using synonyms in writing can help make a story or a text sound more interesting. Imagine that you are writing a story or an essay. அதுவும் இல்லைன்னா இன்னொன்று எழுதுறீங்க ஒரு லெட்டர் சம்திங். நிறைய இடங்கள்ல உங்களுக்கு வந்து இந்த குட்டி இல்லைன்னா சின்னது அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து இங்கிலீஷ்ல நிறைய பிளேசஸ்ல யூஸ் பண்ண வேண்டியிருக்குன்னு நினைச்சுக்கோங்க. 3 to 4 பிளேசஸ்ல யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப நான் வெறும் ஒரு வேர்டை மட்டும் வச்சுட்டு சும்மா எல்லா இடத்துலயும் இந்த குட்டி இல்லைன்னா சின்னது அப்படிங்கிற மீனிங் வர வேண்டிய இடத்துல எல்லாம் நான் ஸ்மால்னு எழுதிட்டு இருந்தேன்னா won't it be uninteresting? Won't it be boring? எல்லா இடத்துலயும் ஒரே வேர்டை யூஸ் பண்ணேன்னா ஒரு வெரைட்டி வேணும்ல எல்லாத்துக்குமே. எப்பவும் வனிலா ஐஸ்கிரீமே சாப்பிட்டு இருந்தா நல்லா இருக்குமா? வானிலாவே சாப்பிட்டு இருந்தா ஒரு சேஞ்ச் வேணும்ல.
மேங்கோ வேணும், ஸ்ட்ராபெரி ட்ரை பண்ணணும், சாக்லேட் ஃப்ளேவர் இருக்கு, பட்டர் ஸ்காட்ச் இருக்கு. தென் வேற என்ன ஃப்ளேவர்ஸ் இருக்கு? Chocolate. Chocolate I told. Then pista. நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கு. ஸோ யூ ஹேவ் டு ட்ரை ஆல் த ஃப்ளேவர்ஸ் இல்லையா? Badam. பாதாம் வெரி குட். பாதாம் ஃப்ளேவர்ட் இருக்கு. குட். கேசர் பாதாம். இப்போ Lotus biscuit. ஓகே ஃபைன். நிறைய ஃப்ளேவர்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் இருக்கு. ஸோ அது மாதிரி டிஃப்ரெண்ட் சினானிம்ஸ் தெரிஞ்சா யுவர் vocabulary உங்களோட வேர்ட் பவர் இன்க்ரீஸ் ஆகும். வாட் இஸ் வேர்ட் பவர்? நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்றதுக்கான ஸ்கில், அந்த திறமை, டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றதுக்கான திறமை. So using synonyms in writing can help make a story or a text or an essay more interesting. படிக்கிறவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் if you use different words. இந்த ஸ்மால் அப்படிங்கிற வேர்டுக்கே நான் வேற ஒரு இடத்துல அடுத்த சென்டென்ஸ்ல டைனி, அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துல அதே மீனிங் வேணும்னா ஐ கேன் யூஸ் ஷார்ட். Yeah, so it gives interest. It creates more curiosity in the readers. Okay. So for example, small and tiny are synonyms. Both words mean the same thing. Okay. Now, இன்னொன்னு பாருங்க. Happy, joyful, merry, and elated are all synonyms. I'm so happy, I'm so joyful, I'm so merry, I'm so elated. எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான். So now, can you think of another word? Fifth word ஏதாவது சொல்ல முடியுமா? For happy. Cheerful. Very good, very good. Cheerful. I'm giving a clap. Cheerful. Next. Enjoyful. Enjoyful. Okay da. Enjoyful சொல்ல மாட்டாங்க. Enjoying. Enjoying. Okay. ரசிக்கிறது. Enjoying. Similar word அது. Okay. அப்புறம் pleasant. சொல்லுவோம் இல்லையா? I'm so pleasant. Pleasantனா I'm happy. ரொம்ப சந்தோஷம். அதுக்கு என்ன ஒரு வேர்ட் இருக்கு? ஒரு ஸ்மால் வேர்டு தான் அது. It starts with G. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. I'm so glad. Yes, glad. Very good. Glad. G-L-A-D. I'm so glad na எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. I can't even express. I'm not at all on the ground. நான் பூமியிலேயே இல்ல. I'm in the heaven. Cloud 9ல இருக்கேன். அப்படி. So happy, joyful, merry, elated, cheerful, pleasant, and glad. All these are synonyms. இன்னும் synonyms இருக்கு. But ஒரு 5 to 6 words தெரிஞ்சாலே that's enough. Good. Moving forward. Similarly, home and house are synonyms. They both name a place where you live. வீடு அதுக்கு ஹோம்னு சொல்லலாம், ஹவுஸ்னு சொல்லலாம். இல்லையா? Yes. Now, it's a small quiz time. What word is a synonym for the word father? Hand raise. Dad. Dad. Okay. Mother. Okay. Synonym. I'm not asking antonym. Synonyms. Yes. Dad. Dad. Very good. Dad. Then, any other words? Appa. Okay, that is a synonym in hero. another language. Yes, Kamlesh, puriyala. Can you come back? hero. Hero. Yes. அதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்றதுக்கு யூஸ் பண்றது. See, my father is a hero அப்படின்னா எனக்கு எங்க அப்பா ஹீரோ. My father is my role modelனா எனக்கு எங்க அப்பா ரோல் மாடல். ஆனா அது வந்து மீனிங் வேற. ஹீரோன்னா நாயகன். அது அப்பா வேற நாயகன் வேற. ஆனா நான் கம்பேர் பண்றேன். அது அட்ஜெக்டிவ் அது. My father is my hero na that I'm using as an adjective. Okay, so father னு ஒரே மீனிங் வர வேர்ட் வந்து உங்க dad. Next is daddy. Dad and daddy. Good. Now let's see. Next question. What word is a synonym for the word fast? Speed. Quick. Speed. Speed, quick. Then
ஆர்ல ஒரு வேர்ட் இருக்கு தெரியுமா? Run. இல்லடா, RAPID, rapid. Have you heard that word? Yes, ma'am. Rapid means to be very fast. Then swift. Swift அப்படின்னு சொல்லுவாங்க. SWIFT. SWIFT, swift. These are all synonyms for fast. Good. Moving forward. One last question. What is a synonym for the word angry? Honor. Hmm? Honor. Honorனா angryனா என்னது? What is angry? கோவம். அப்போ ஆனர்னா வந்து வேற. ஆனர்னா ஒருத்தரை வந்து நம்ம மதிக்கிறது. To respect someone. Okay? Tension. Tension. More or less. It's furious. I think furious. You are trying to tell that word? Furious? The spelling is not that. It is FURIOUS. I will just type it here. Good attempt, Fausia. ஆனா ஸ்பெல்லிங் தப்புடா. FURIOUS. This is the spelling. Furious. Okay? So angry. He is angry at me. He is furious at me. Then he is irritated at me. அவனுக்கு என்ன பார்த்தாலே பிடிக்கல. He is irritated. Then ஏலியே இன்னொரு வேர்ட் இருக்கு. Think. அருவருப்பா இருக்கிறது, இரிட்டேட்டிங் சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு வேர்ட் இருக்கு. Annoying. Annoying means something that is very irritating or disturbing. Annoying. Okay. So this is how you come across different synonyms in your daily communication. Not only through reading, through listening and speaking, we can learn a lot of synonyms. இப்போ நீங்க அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்றீங்க, கொஞ்சம் சினானிம்ஸாவது படிக்கிறீங்க இல்லையா? ஒரு 4-5 வேர்ட்ஸ்க்கான சினானிம்ஸ் எல்லாம். So it's possible not through reading a book or having a textbook and sitting and reading. It's through attending a live class. That's why I always ask you to attend the live class instead of watching the recording. Okay, live ஆனா you can interact. உங்களுக்கு interact பண்ணலாம். Then you can share your feelings. You can give your opinions. Right? Yes, there is one more question. What word is a synonym for the word street? Streetனா தெரியும் இல்லையா? தெருவு. Colony. Road. Very good. Colony. Then Road. okay, fine. Road, colony. பின்ன lane. Yes, Vaishnavi. Group இல்லடா. ஸ்ட்ரீட்னா வழி இல்லையா? அந்த இது வந்து நம்ம ஒரு Main road. இல்லடா, ரோடுன்னு சொல்லுவோம். ஸ்ட்ரீட் இஸ் நாட் த மெயின் ரோட், ரைட்? எப்பவுமே ஒரு ஸ்ட்ரீட் மெயின் ரோட் ஆகாது. ஸ்ட்ரீட்னா இப்போ தமிழ்ல கரெக்டான ஒரு தெருவு இல்லைன்னா ஒரு சந்து சொல்லுவாங்க இல்லையா? ஓகே, ஈவன் யூ கேன் யூஸ் த வேர்ட் லேன். LANE, லேன். லைன் இல்ல, லேன். ஸோ லேன், ரோட், காலனி. குட். All these are synonyms for street. Okay. So this is how you have to practice different kinds of synonyms. Okay. So now I am taking you to another slide. Antonyms. So what are antonyms? எதிர்ச்சொல். Opposite words. Very good. Opposite Opposites or எதிர்ச்சொல். Yeah. Okay. Good, bad, easy, difficult, happy, sad, etc. So let's see what are antonyms. Today we are going to learn about antonyms. Learning about antonyms is a great thing. It's a great way to widen your vocabulary. So now you can see antonyms are nothing but opposites. So the first one is fast. The antonym is slow. Slow. Okay. Now next one, small. The antonym is Large. good. Next, think about the antonyms you just saw. What part of speech were they?
இது ஒரு நல்ல ஒரு கொஸ்டின். நம்ம 2 வேர்ட்ஸ் பார்த்தோம் இல்லையாடா? இப்போ பாருங்க, ஃபாஸ்ட் ஸ்லோ இது ஒரு பெயர், ஸ்மால் லார்ஜ் இது ஒரு பெயர். இதெல்லாம் எந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல வரும்? ஸ்மால், லார்ஜ். Objective. Who said that? Fauzia. வெரி குட். இதெல்லாம் என்னது? டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் இல்லையா? அட்ஜெக்டிவ்ஸ், வர்ணனை பண்றதுக்கு யூஸ் பண்ற வேர்ட்ஸ். ஸ்மால், லார்ஜ், தென் ஃபாஸ்ட், ஸ்லோ. These are all describing words, adjectives. So, think about the word shark. இப்போ ஷார்க் அப்படிங்கிற வேர்டை மைண்ட்ல நினைச்சுக்கோங்க. அது வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ் இல்லையா? ஷார்க். ஸோ அது வந்து ஒரு நேம் ஆஃப் அன் அனிமல். ஸோ இட்ஸ் அ நவுன். ஒரு நவுனுக்கு ஆண்டனிம் இருக்க முடியுமா? நவுன்ஸுக்கெல்லாம் ஆப்போசிட்ஸ் இருக்க முடியுமா? pronoun இல்லையே. pronoun யார் சொன்னாங்க அப்படி நவுனுக்கு ப்ரொனவுன்ஸ் ஆப்போசிட்னு? unknown அப்படி கேட்கலடா. நவுனுக்கு ஆப்போசிட் என்னது, அந்த வேர்டுக்கு ஆப்போசிட் என்னது கேட்கல. நம்ம வந்து ஸ்மாலுக்கு பிக் இல்லைன்னா லார்ஜ் அப்படிங்கிறோம். ஃபாஸ்ட் அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் வந்து ஸ்லோ அப்படிங்கிறோம். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அட்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லுவோம். ஸ்மால், லார்ஜ், ஃபாஸ்ட், குவிக், ஸ்லோ இதெல்லாமே. அது மாதிரி ஷார்க் அப்படிங்கிற வேர்டு வந்து ஒரு நவுன். ஷார்க்குக்கு ஆப்போசிட் சொல்ல முடியுமா? ஷார்க்கு தான், அதுக்கு ஆப்போசிட் எல்லாம் சொல்ல முடியாது. சரி, புருஷோத்தமன் ஆப்போசிட் என்னதுன்னு கேட்டா சொல்ல முடியுமா? இல்ல வைஷ்ணவி, வாட் இஸ் தி ஆப்போசிட் ஆஃப் வைஷ்ணவி? சொல்ல முடியுமா? no We can't say அன்னபூர்ணி, வாட் இஸ் தி ஆப்போசிட் ஆஃப் அன்னபூர்ணி? அதெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா? பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் நவுன்ஸ். நவுன்ஸுக்கு ஆப்போசிட் சொல்ல முடியாது. அப்ப அட்ஜெக்டிவ்ஸுக்கு மட்டும்தான் ஆப்போசிட் சொல்ல முடியும். டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஆப்போசிட் சொல்ல முடியும். சினானிம்ஸ்க்கு அப்படி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு வேர்டு பார்த்தோம். ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது என்னது? வாட் பார்ட் ஆஃப் ஸ்பீச் இட் இஸ்? இட்ஸ் a place. Fauzia, I didn't hear you. Noun, miss. Noun, ஆமா. இட்ஸ் a place இல்லையா? ஸ்ட்ரீட்னா அது ஒரு லேன், ஒரு ஒரு தெருவு. அப்போ அது ஒரு நவுன். அப்போ ஸ்ட்ரீட்டுக்கு சினானிம்ஸ் பார்த்தோம் நம்ம. ஸோ சினானிம்ஸ் வந்து இப்போ அட்ஜெக்டிவ்ஸ்க்கே தான் இருக்கணும்னு இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாதர், வாட் பார்ட் ஆஃப் ஸ்பீச் இஸ் ஃபாதர்? அட்ஜெக்டிவா நவுனா? noun நவுன். ஃபாதர் ஒரு நவுன், மதர் ஒரு நவுன். நவுன்ஸுக்கும் சினானிம்ஸ் வரலாம், அட்ஜெக்டிவ்ஸ்க்கும் சினானிம்ஸ் வரலாம். பட் ஆண்டனிம்ஸுக்கு அப்படி இல்லை. அட்ஜெக்டிவ்ஸுக்கு தான் ஆண்டனிம்ஸ் வரும், ஆப்போசிட்ஸ் வரும், அதாவது எதிர்ச்சொற்கள். அட்வர்ப்ஸுக்கும் வரும், ஏன்னா ஒரு சில அட்ஜெக்டிவ்ஸ் மாதிரியே அட்வர்ப்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாஸ்ட், ஸ்லோ அப்படின்னும், ஆனா ஃபாஸ்ட்லின்னு சொல்ல மாட்டோம், ஸ்லோலி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லைக்வைஸ் தெர் ஆர் சம் மைன்யூட் டிஃபரன்சஸ். அப்போ ஃபாஸ்ட்லின்னு சொல்ல மாட்டோம், ஃபாஸ்ட்ல தான் அங்கேயும் சொல்லுவோம். அப்போ ஃபாஸ்ட் ஆப்போசிட் இஸ் ஸ்லோ, ஆர் யூ கேன் டெல் ஃபாஸ்ட் ஆப்போசிட் இஸ் குவிக். I'm sorry, fast opposite is slow, or you can say fast opposite is quickly also. ரெண்டும் சொல்லலாம். நான் மாத்தி சொல்றேன், சாரி, சினானிம்ஸ் சொல்றேன். ஃபாஸ்ட்டுக்கு ஆப்போசிட் ஸ்லோ, இல்லைன்னா ஸ்லோலி, ரெண்டும் சொல்லலாம். குவிக்னு சொன்னா அது வந்து சினானிம் ஆயிடும். ஃபாஸ்ட்னாலும் குவிக்னாலும் சினானிம் தானே இல்லையா? ஓகே. So now you can see it's a time to practice. Read the words on the next slides. Think of an antonym for each word you read. ஸோ நான் கொஸ்டின் ரீட் பண்ணுவேன். ஆண்டனிம் உங்க மைண்ட்ல வந்ததுன்னா ஹேண்ட் ரேஸ் பண்ணுங்க. ஹேண்ட் ரேஸ் பண்ண தெரியும் இல்லையா? there is one option. Raise your hand, I will call your name. அதுதான் அந்த ஆப்ஷன் தான். Yes, I will call your name. Okay. First one, joyful. Yes. sad Yes, Yashika. Yashika, you wanted to answer, right? சொல்லுங்க. ma'am Sairam ma'am நான் ஆர்டர்ல கூப்பிடுறேன்னு சொன்னேனே. I said I will call in the order. You raise your hands. I will call in the order.
Okay, Kamalesh, do you want to try? Joyful க்கு ஒரு antonyms Angry. இல்லையா? ம். Angry. Joyful, joyful என்னது? Sandosa. சந்தோஷத்துக்கு ஆப்போசிட் கோபம் இல்லையே. ஆங்கிரினா கோபம். சந்தோஷத்துக்கு ஆப்போசிட் என்னது? துக்கம், சோகம். So what is the word you can say? Sad. Very good. Sad. Okay. Sai Prasad? Good. Kamalesh. இப்ப நீ ட்ரை பண்ணு. வேற ஒரு வேர்ட் சொல்லு. ஜாய்ஃபுல்லுக்கு ஆப்போசிட். சேட் மட்டும் இல்லையே. அதுக்கும் சினானிம்ஸ் இருக்கே. Gloomy. Okay. If someone tells she's so gloomy, she's gloomy today னா அவன் இன்னைக்கு ரொம்ப சேடா இருக்கான். Then sorrowful. Sorrowful, gloomy, sad. Then dark. Dark அப்படின்னா வந்து இருட்டு மீனிங் மட்டும் இல்ல. She is so dark அப்படின்னா அவ ரொம்ப டல்லா இருக்கா. Okay. So this is how you have to find out. Yes, yes, Fausia. Um, joyness. Joy. Other you are telling synonym. Joyfulness, joyful. That is synonyms. ஒரே மீனிங் வரும். Okay. Now next one is quick. Antonym. Okay. First, Sai Prasad. Slow. Okay. Then Yashika. Same answer ஆனாலும் பரவாயில்ல. You can tell. Yeah, who is Radhika? May I know your name? Diviction, ma'am. Vivikshan. Oh, not to be seen for a long time. How are you? Rakshan's brother, ma'am. Oh, how are you? Fine, ma'am. Okay, in which class you are studying? I'm 6th standard. Okay, so why don't you attend our classes regularly? Ma'am. Lazy, huh? No, ma'am. Bora, பிடிக்காதா? You don't like English? Ma'am, I like ma'am, but I'm not having time. Oh, Because for making school homeworks, it is taking till 10 o'clock. Ma'am. oh, yes. Okay, okay. So your brother is also not attending nowadays. That I can understand at least because he is in 10th standard, so he will have a lot of study. 6th standard கே இவ்வளோவா? 10th ல எவ்வளோ இருக்கும்? Okay. Try to attend whenever you can, okay? Yes, sir. Okay, ma'am. Give an example for the opposite of quick. Antonym. Lazy? Hmm? Lazy? Lazy. Okay. Actually, slow அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒரு ஆண்டனிம் இல்லையா? பட் லேசி அப்படிங்கிறது ஒரு சிமிலர், அதாவது குவிக் லேசி. லேசினா ஆக்சுவலி பார்த்தா ஐ ஹேட் ஒன் வேர்ட் இன் மை மைண்ட், ஸ்லம்பர். ஸ்லம்பர்னா அப்படியே எப்பவுமே தூங்கு மூஞ்சியா இருக்கிறது சொல்லுவாங்க இல்லையா? ஸ்லம்பரிங். எப்பவும் தூங்கு மூஞ்சியா, கவுச் பொட்டேட்டோம்பாங்க சம் பீப்புள். ஹி இஸ் அ கவுச் பொட்டேட்டோ அப்படின்னா எப்பவும் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறது, லேசியா உட்காருறது. ஸோ ஸ்லோ, குவிக்கு ஆப்போசிட் வந்து ஸ்லோ நிறைய பேர் சொல்லிடு. இந்த ஸ்லோவோட சினானிம் தான் வந்து இந்த as you said லேசி, கவுச் பொட்டேட்டோ. இது ஒரு ஃப்ரேஸ், கவுச் பொட்டேட்டோ. 2 வேர்ட்ஸ் வருது. அப்ப அது ஒரு ஃப்ரேஸ். வெரி குட். குட் அட்டெம்ப்ட் டிவிக்ஷன். ஓகே, ஆண்டனிம்ஸ் அப்படியும் சொல்லலாம். கொஞ்சம் திங்க் பண்ணி அவுட் ஆஃப் த பாக்ஸ் யூசிங். நெக்ஸ்ட், சாஃப்ட். வெரி நைஸ் வேர்ட். Hard. குட். வைஷ்ணவி. Ma'am. Thick. திக். ஓகே, ஃபைன். தப்பு இல்ல. குட். ஃபௌசியா. Rough. வெரி குட். ரஃப். ஹார்ட், ரஃப், திக். ஓகே. ஆனா திக்கா இருக்கிறது எல்லாம் சாஃப்டா இருக்க கூடாதுன்னு இல்ல. திக்கானாலும் சாஃப்ட்னஸ் இருக்கிறது இருக்கு இல்லையா? வேணும்னா இது சொல்லலாம், க்ரூட். CRUDE, க்ரூட்னு ஒரு வேர்ட் இருக்கு. இட்ஸ் சோ க்ரூட், ஹார்ட், ரஃப். ஹார்ஷ் கேட்டிருக்கீங்களா? ஹார்ஷ்.
Sometimes that is also as an antonym. Okay. Now the last word, quiet. Yes, Divikshan. Noisy. Super. What about Fauzia? I didn't hear you. Noise. Noisy. Noisy. Hmm. Then, Yes, ma'am. yeah, good. Ayashika, Vaishnavi, Speaker. mm, speaker அப்படின்னா what do you mean? ரெண்டு மீனிங் இருக்கு ஸ்பீக்கருக்கு. What meaning are you trying to communicate? சத்தமா இருக்குது நல்லா. That that device, electronic device, எஸ் மேம். அது வந்து கண்ணா ஒரு நவுன் இல்லையா? ஸ்பீக்கர்னா அது ஒரு திங், அது ஒரு பொருள். ஸோ திங்ஸ் வராதே ஆன்டனிம்ஸ்ல. நம்ம கொஞ்சம் முன்னாடி சொன்னோம் இல்லையா? ம். So you can say noisy. Adjectives adverbs தான் வரும். So noisy. Then you can say Loudly. loudness, loudly. Okay, fine. அப்புறம் yell. Yellனா basically scream. Okay. நாய்ஸ் பொல்யூஷன். Noise pollutionங்கிறது ஒரு type of pollution. Okay, noisy சொல்லுவாங்க. Okay, good. So this is how antonyms and synonyms have to be practiced. Good. So now I will just take you to another screen. A minute. இன்னைக்கு நம்ம synonyms and antonyms complete பண்ணிடுவோம். Okay. Okay. Can you all see the PDF? Yes? Okay. So let's see what are synonyms and antonyms. We already know the definition. Okay. Somebody read that first sentence. First sentence with the examples. Okay. Who wants to read? Okay. Fauzia, do you want to read? படிக்கிறீங்களா? You have raised your hand, da? That's why I'm asking. Okay. Purushothaman. Sorry. Sai Prasad. Which one, miss? Okay. ஒரு நிமிஷம். நீங்க ரெண்டு பேர் ரேஸ் பண்ணிருக்கீங்க. Fauzia, you read that first definition. First sentence. எது மிஸ்? Screen தெரியுதுங்களா? தெரியுது மிஸ். Read that sentence. First sentence. Synonyms లేదా மிஸ்? Synonyms are the words that have the same or almost the same medium as the another word. Example star. Example star, bright, rich, weather. ஸ்டார்ட்க்கு என்னது பிரைட்டா? பாருங்க நல்லா பாருங்க. இப்ப பாருங்க. Bring. Begin. Rich, weather. Healthy. Wealthy. Scared. Returned. Frightened. Okay, good. Yes. Sai Prasad, you read the definition for antonyms. Sai Prasad, are you there? Antonyms are the words that have the opposite meaning of another word. Very good. ஆனா மீனிங்னு சொல்லாதுங்க. மீனிங் அந்த கா சவுண்ட் வர வேண்டாம். மீனிங் இந்த கு அது வரக்கூடாது. ஓகே, மீனிங். Yes, ma'am. Meaning. Okay. Yes. So I will give chance to everyone. Don't worry. So for examples for synonyms, pathina for start, begin, same meaning. Wealthy, rich, same meaning. Scared, frightened, or you can say afraid. All these have the same meaning. Okay. But our five words are polam. Anjanji words are polam.
நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அந்த ஒரு வேர்ட் ரீட் பண்ணுங்க, அதனோட சினானிம்ஸ் ரீட் பண்ணுங்க. குயிக்கா பண்ணலாம். ஓகே. I will start with Yashika. If I call a name, I will just wait for 5 seconds. If you are not responding, I will call the next person. Okay? Yashika, are you there? Okay. Next is for Vaishnavi. Read the first 5 words with the synonyms. Afraid, scared, frightened, neat, tidy, clean, present, gift, reward, award, automobile, car, vehicle, big, large, huge. Very good. So here I think the new word for you would be automobile. Automobile is nothing but mostly we use this word to show or to speak about a car. பட் ஆட்டோமொபைல்னா வெஹிக்கிள் அப்படிங்கிற மீனிங் இருக்கு. பெரிய 4 வீலர்ஸ், லாரி, ஜீப், இதுவும் ஆட்டோமொபைல்ல சேர்ந்தது தான். நாட் ஓன்லி கார்ஸ். கார் தான் ஃபர்ஸ்ட் நமக்கு மைண்ட்ல வர வேர்ட். பட் அதர் வெஹிக்கிள்ஸ் ஆர் ஆல்சோ ஆட்டோமொபைல்ஸ் only. ஓகே, வெரி குட். நவ் நெக்ஸ்ட் 5 வேர்ட்ஸ் பிளாங்க்ல இருந்து ரீட் பண்ணணும். புருஷோத்தமன் ஒரு பிரதர். Blank, empty, hollow, cap, hat, center, middle, inside, evil, bad, weak, famous, well known, popular. wicked. Okay. ஈவிலுக்கு பேட், விக்கட். ஓகே, ஸோ பிளாங்க்னா பிளெயினா இருக்கிறது, காலியா இருக்கிறது. ஸோ எம்டின்னு சொல்லலாம், ஹாலோ. இட்ஸ் நாட் ஹாலோ, ஹாலோ. கேன் யூ ப்ரொனவுன்ஸ் இட்? சாய், ஹாலோ சொல்லுங்க. Hollow. Hollow. Good. So cap, you can say hat. Actually, both of them have some differences. Yeah, capுக்கும் hatுக்கும் differences இருக்கு, but they are similar. Function is same. You are wearing it on your head only. So the purpose is same, but differences are there in its size and shape. That's it. Then center, middle, inside சொல்லலாம். For evil, evilனா என்னது? Something that is not good. So bad, wicked, wicked. Okay, it's not wicked, wicked. Okay, மோசமானது, ஏதோ ஒன்று தப்பானது, that is evil. Then famous. Okay, I can say that. Yeah, she is a famous singer. அதுக்கு she is a well known singer அப்படிங்கலாம், she is a popular singer அப்படிங்கலாம். Okay, next அடுத்த 5 words. யாரா ஃப்ரெஷ்ஷா வாங்க பார்க்கலாம். யாஷிகா. யாஷிகா ரீட் பண்ணு. அடுத்த 5 words. யாஷிகா, your mic is muted. You are raising your hands but mic on பண்றது இல்ல நீங்க. What about others? Only Yashika, Vaishnavi and Sai Prasad are like attending. Kamalesh, நீ read பண்ணு. அடுத்த 5 words read பண்ணு. Father, dad, daddy, funny, flea, Silly. flea, Flea இல்லடா, silly. silly, Playful. playful, crass, Crazy. crazy, அடுத்தது. garbage, trust, Trash. trash, Junk. junk, waste, Good. Jomy, Gloomy. gloomy, sad, unhappy, Last one more. Happy. happy, hurt, enjoyful, cheerful. Glad அது. Okay, glad. Enjoyful ஒரு word கிடையாது, சரியா? Joyful. Joyful. Glad, joyful, cheerful. You are in which class? 8th standard, right? Yes, ma'am. Okay, good, good, Kamlesh. You have to practice reading. Okay, நிறைய read பண்ணுங்க, so you will develop your reading skills. சரியா? Okay. So father, you can say dad, daddy. Funny, something that is very funny. அடுத்து silly அப்படின்னா, playful, crazy. விளையாட்டுத்தனமா இருக்கிறது. Silly, playful, crazy.
Then garbage. Garbage na குப்பை. அதுக்கு trash, junk, waste. Gloomy, as I told you, sad, unhappy. Happy க்கு opposite unhappy னு சொல்லலாம். Sad, sorrowful, gloomy, dark, dull இதெல்லாம் சொல்லலாம். For happy, it's glad, joyful, cheerful. Okay. Now, next 5 words. Division, you read the next 5. Da. hide, cover, house, home, ill, sick, unwell, idea, thought, jog, run, Okay. Enough. listen, hear. Enough. Okay. So, hide, cover. மூடி வைக்கிறது. ஹைட் பண்றதுன்னா மறைக்கிறது. மூடி வைக்கிறதுனாலும் சேம் மீனிங் தானே கவர். ஹி இஸ் ஹைடிங் த ட்ரூத். ஹி இஸ் கவரிங் த ட்ரூத் அப்படின்னா உண்மையை ஹைட் பண்றாங்க, உண்மையை கவர் பண்றாங்க. ஹவுஸுக்கு ஹோம். ஒரு இல்னா இஃப் யூ ஆர் நாட் ஃபீலிங் வெல் இட் மீன்ஸ் யூ ஆர் இல். ஸோ சிக், அன்வெல். தென் ஐடியா, தாட் அப்படிங்கலாம். ஜாக், run. Jogging is like this, running is like this, but they are similar. ஒன்னு ஃபாஸ்டா பண்ணுவீங்க, இன்னொன்னு கொஞ்சம் ஸ்லோவா பண்ணுவீங்க, அவ்வளவுதான். Okay, so they are also synonyms. Yes. Next I will call Vaishnavi. You have to read from listen. Listen here, little, small, tiny, mother, mom, mummy, look, see, Gansi, share, Thanks. mad, glance, shared, mad, angry, furious. Okay. So jog, run. Next listen, hear. கேட்கறது, கவனிக்கிறது. Same, listen, hear. Little, small, tiny. Mother, mom, mummy, mommy எப்படி வேணாலும் சொல்லலாம். Look, அதுக்கு வந்து லுக்னா என்னது தமிழ்ல? பார்க்கிறது. சீனா? பார்க்கிறது. ஓகே. ஆனா லுக்குக்கும் சீக்கும் சின்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு சொல்ல போனா. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் டெல் யூ. லுக் சீனும் கிளான்ஸ்னாலும் ஜஸ்ட் ஒரு 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 மின்னல் மாதிரி பார்க்கறது. glance. I glanced at him, but I didn't look at him properly. அப்படின்னா நான் லேசா ஒன்று பார்த்தேன், அவ்வளோதான், நான் கிளியரா பார்க்கல. ஸ்டேர் அப்படின்னா என்னது? why are you staring at me அப்படின்னா ஏன் என்னையே உத்து பாக்குறீங்க? ஸ்டேரிங் மீன்ஸ் ஒரே ஒரு ஏதோ ஒரு இதை உத்து பார்க்கறது ஒரு விஷயத்த. ஸோ இதெல்லாம் வந்து சினானிம்ஸ். இதெல்லாம் சேம் மீனிங்கா இதுக்கெல்லாம் இல்ல. கிளான்ஸ் வேற, ஸ்டேர் வேற, லுக் வேற, சி வேற. பட் தே ஹாவ் சிமிலாரிட்டி. அதனால தே ஆர் ஆல் சிமிலர் வேர்ட்ஸ். தட்ஸ் வை வி கால் them synonyms. லுக்குக்கும் சிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஓகே, ஐ வில் கிவ் யூ 2 sentences. ட்ரை டு இன்டர்பிரட் இட். அது லாஸ்ட்ல சொல்றேன். இந்த ஒரு லிஸ்ட் கூட கம்ப்ளீட் பண்ணிட்டு ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகே. எஸ். நெக்ஸ்ட் வந்து மேடுக்கு இட்ஸ் ஆங்கிரி ஆர் ஃபியூரியஸ். மேட்னா ஆக்சுவலி நம்ம நினைச்சுப்போம் பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு. அதுதான். சம்டைம்ஸ் இஃப் யூ பிகம் ஆங்கிரி யூ பிகம் மேட்னோ. கோவம் வந்தா சில டைம் யூ பிகம் மேட் இல்லையா? சம்டைம்ஸ், நாட் ஆல் த டைம்ஸ். எஸ், அதனாலதான் அதுவும் சினானிமா வருது. இனி குவிக்ல இருந்து ரீட் பண்ணும். இஸ் தேர் டு ரீட்? சாய் பிரசாத். Quick, fast, swift, quiet, calm, rest, relax, rock, stone, sniff, smell, inhale, tall, high, big. ஓகே. ஸோ யூ கேன் see here, இதில் உங்களுக்கு தெரியாதது ஸ்விஃப்ட் அப்படிங்கிற வேர்ட் இருக்கலாம். இட்ஸ் ஃபார் குவிக். குவிக்னா ரேபிட், ஸ்விஃப்ட் இதெல்லாம் சொல்லலாம். குவைட், காம். தென் ரெஸ்ட், ரிலாக்ஸ், ராக், ஸ்டோன், ஸ்னிஃப். ஸ்னிஃப் பண்றதுன்னா ஸ்மெல் பண்றது. ஸோ ஸ்மெல், இன்ஹேல் பண்றது, அதுவும் சொல்லலாம். டால், ஹை ஆர் பிக். ஓகே. ஸோ நவ் ஐ வில் ஜஸ்ட் stop this presentation for today. Now the difference between see, look, இது ரெண்டுக்கும் ஒரு explanation சொல்றேன். I'm giving you 2 sentences. First one, listen to the sentences and then you can try to answer. You will understand. First one is
I can see the park from my house. I can see the park from my house. இது ஒரு sentence. Second one, look at the kite on the sky. Look at the kite on the sky. So what difference did you understand between these two sentences? தமிழ்ல சொல்லுங்க உங்க டிஃபரன்ஸ் என்ன புரிஞ்சுது. First one, I repeat the examples. First one, I can see the park from my house. Second one, look at the kite flying on the sky. What difference did you identify? இது ஒரு வித்தியாசம் இருக்கு தானே. நம்ம ஒரு இடத்துல சி ஒரு இடத்துல லுக்கும் வந்திருக்கு. Divikshan, can you try? Look means seeing something suddenly. Almost. You are almost reaching the answer. You are towards the answer. And what about see? See means seeing normally. See? Seeing something normally. Normally. Okay, fine. Good answer. What about Vaishnavi? see வீட்ல இருந்து பாக்குறது, அது எப்பவுமே பாக்குறது, அதனால see. Okay, look na? லுக்குனா தெரியல. தெரியல. Okay, fine. No problem. Good. See, Divikshan almost reached the right answer. இப்போ நான் சொல்றேன் I can see the park from my house அப்படிங்கிறேன். இது வீட்ல இருந்து பார்க்கணும்னே இல்லை, எனக்கு வேற ஏதாவது கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் I can see போத்தீஸ் from my school. அப்படின்னா என்னது, என்னோட ஸ்கூல்ல இருந்து எனக்கு என்னோட I can see போத்தீஸ் from my classroom. அப்படின்னா என்னோட கிளாஸ் ரூம்ல இருந்து எனக்கு போத்தீஸ் பில்டிங் தெரியாது, போத்தீஸ் தெரியாது. So here you are not focusing particularly on Pothys. You are not giving special attention or a special focus on a particular building. நீங்களா அதை போய் பார்க்கறீங்களா? No. It comes in front of you. If you just stand in front of your classroom or through the windows of your classroom, you can see Pothys. But it's not that you are looking at it intentionally. அதை பார்க்கணும்னு போய் பார்க்கறீங்களா? இல்ல. You can see it just if you go and stand in front of your classroom's window. அது மாதிரி if I tell I can see the park from my house அப்படின்னா என் வீட்டு முன்னாடி போய் நின்னேன்னாலே அது கண் முன்னால வருது, இந்த பார்க் அங்க இருக்கு, it's present. So I'm not giving any special attention or special focus to that park. Whereas in the second sentence, look at the kite on the sky அப்படின்னு சொன்னப்போ somebody is asking me to focus particularly on that sky, on that kite. அந்த கைட்டை எடுத்து யாரோ கவனிக்க சொல்றாங்க. அந்த ஸ்கைல பறக்கிற கைட்டை பாரு. அப்போ your whole attention falls on that kite only. அந்த டைம்ல நீங்க அவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ you will just keep it aside and now you will completely give your focus on that kite only. So from this you can understand, see na normally ஒரு விஷயத்தை பார்க்கறது, லுக் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா பாயிண்டடா ஒரு விஷயத்தை பார்க்கறது. Are you able to understand? Okay, இன்னொரு ஒரு வேர்ட் கூட சொல்றேன், வாட்ச். வாட்ச். What's the Tamil word for watch? பார்க்கிறது. பார்க்கிறது. Okay, now let me ask you, what is the difference between watch and look? Watch and look தான் சிமிலர், வாட்ச் see சிமிலர் கிடையாது. வாட்சுக்கும் லுக்குக்கும் என்ன ரிலேஷன்? வாட்ச் வந்து எப்பவுமே அவங்களே பாக்குறது. Not like that. Okay, any other answers? I will give one. பார்க்கிறது, லுக்னா சடனா பார்க்கிறது. Okay. Miss, watchனா டிவில பார்க்கறோம்ல மிஸ், I am watching the டிவின்னு சொல்றோம்ல மிஸ், அந்த மாதிரி ஒரு விஷயம் நாங்க பார்த்துட்டு இருப்போம், இந்த மாதிரி சொல்றது வாட்ச். அதுக்கப்புறம் லுக்குனா லுக் there is a bird
ஒரு பறவை மேல இருக்கு பாரு இந்த மாதிரி சொல்றது மிஸ். Look at that. வாட்ச்னா Look at that bird. ஓகே குட், ஆல்மோஸ்ட் கரெக்ட். இப்போ நீங்க டிவி அப்படின்னு சொன்னீங்க, அதுதான் அங்க மெயின் எசன்ஸ். டிவி, டிவில இஃப் யூ ஆர் வாட்சிங் சம்திங் நான் நம்ம சொல்லுவோம். டிவில ஏதாவது பாக்குறீங்க, ஒரு மூவி இல்ல ஒரு சீரியல் இல்ல ஒரு கிரிக்கெட் மேட்ச், ஃபுட்பால் மேட்ச்னா வாட்சிங் டெலிவிஷன், இல்லைன்னா வாட்சிங் அ மூவி, வாட்சிங் அ கிரிக்கெட் மேட்ச்னு தான் சொல்லுவோம். அப்ப லுக்குக்கும் வாட்சுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? சிம்பிளா சொல்லிடுறேன். லுக்குனா வந்து ஸ்டாட்டிக்கா, அதானது ஒரே இடத்துல இருந்து மூவ் ஆகாது, இல்ல மூவ் ஆனா கூட சின்னதா மூவ் ஆகுற மாதிரி தான் ஏதாவது திங்ஸை பார்க்கும்போது அதை மட்டும் ஸ்பெசிஃபிக்கா பார்க்கணும்னா லுக் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், லுக் அட் த பாய் ஸ்டாண்டிங் ஆன் த ரோட். ரோட்ல நிக்கிற அந்த பையனை பாரு, அவன் அங்க நிக்கிறான், ஹீ ஸ்டில். அது மாதிரி நான் சொல்றேன், லுக் அட் த பாய், லுக் அட் த பாய் ரன்னிங் ஆன் த கிரவுண்ட். அந்த ஒரு கிரவுண்ட்ல ஓடுற அந்த பையனை பாரு. ஓகே ஃபைன். வாட்ச் இஸ் சம்திங் that you look which is moving. Okay, if you look at something that is moving continuously, continuous ஏதோ ஒன்று மூவ்மெண்ட்ல இருக்கு, ஒரு மோஷன்ல இருக்கு அப்படின்னா that's called watching. அங்கதான் வாட்ச் யூஸ் பண்ணும். இப்போ கிரிக்கெட் மேட்ச், மூவி, கார்ட்டூன், இதெல்லாம் வந்து ஸ்டில்ல இருக்குமா? இல்ல, இட் கீப்ஸ் மூவிங். அடுத்த சீன் வந்துட்டே இருக்கும். அதுக்கு தான் யூ ஆர் யூசிங் வாட்ச். ஸோ see, look, watch, three powerful synonyms with three different meanings, but they can be considered as synonyms. More or less ஒரே மீனிங் இல்லையா? அதனால ஓகே. அதே மாதிரி தான் ஸ்டேர், உத்து பார்க்கறது, கிளான்ஸ், சும்மா ஒரு ஒரு மின்னல் மாதிரி பார்த்துட்டு போறது. சின்ன சின்ன டிஃபரன்சஸ் தான், ஆனா அதை யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல யூஸ் பண்ணணும். ஓகே ஃபைன். Any doubts in today's class? No, ma'am. Was it interesting? Thank you. Okay then. So we will meet on next Saturday at 8 o'clock. So thank you so much for joining. If anyone is interested to learn English more quickly, you can even join our Sunday's class, which is at 11 o'clock in the morning. It's actually for Kerala students, but if you are willing, you can join. I will use English only to communicate. Okay, and also on Mondays we have spoken English class for North Indian students. அதுல ஜாயின் பண்ணலாம், அதுல கூட ஜாயின் பண்ணலாம். அதுல ஃபுல்லாவே இங்கிலீஷ் தான் நான் பேசுவேன், because I am not good at speaking Hindi. I use some Hindi words but not very common. Okay, fine. So thank you so much students. Have a happy weekend. Bye bye.